தகப்பனே, தமக்கு நன்றிப்பா. தம்மை ஆராதிக்கின்றோம், தம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். உமக்கு நாங்கள் அன்பு செலுத்துகின்றோம். எங்களோடு பேசுங்கப்பா கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேனப்பா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா வார்த்தை ஆவலோடு கேட்கின்றார்களப்பா. இன்றைய அவர்களுக்கு நீர் விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா, நன்றிப்பா. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. தாழ்த்துகின்றோம் ஐயா ராஜா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தருவதற்கு தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். வானத்தில் இருந்து விழுகிற மழையானது எப்படி பூமியை நனைத்து அந்த செடிகள் கொடிகள் வளருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறது போல, அவருடைய வார்த்தை, தேவனுடைய இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் களிப்பாக்கும். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த வார்த்தை கடந்து வரும்போது வீட்டுக்குள்ளேயே சந்தோஷம் உண்டாகும். நிரந்தரமான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். 41வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 41:4. கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆமென். அருமையானவர்களே, இதுக்கு தலைப்பாக நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என் ஆத்துமாவை குணமாக்கும். தாவீது இப்படி சொல்கிறாரு, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும். ஸ்டார்டிங்கில் என் ஆத்துமாவை குணமாக்கு என்று சொல்லும்போது ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா, என்மேல் இரக்கமாயிரும். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய ஒரு இறக்கங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்பவுமே கையில் வச்சுக்கிடணும். ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், தேவனே என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்ற அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. கடைசி நாள் வரைக்கும் கூட, நம்ம உயிருள்ள நாள் வரைக்கும், அந்த கடைசி நிமிஷத்தில் நம்முடைய ஜீவன் ஆண்டவர்கிட்ட போகும்போது கூட இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி தான் நம்ம லைஃப்பை முடிக்கணும். எங்கள் அம்மா 80 வயசுக்கிட்டக்க தான் இறந்தாங்க. அதுக்கு முன்னால் ஒரு 13 நாட்கள் சுகவீனமாக இருந்தாங்க. 13 நாட்கள் அவங்க படுக்கையில் இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் டெய்லி சர்ச்சுக்கு போயிடுவாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது வீட்டை இது பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான காப்பி போட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு 13 நாட்கள் அவங்க படுத்துட்டாங்க. படுத்தது அவங்களுக்கு தாங்கவே முடியல. அப்போ நான் அம்மாவை பார்க்க போயிருந்தேன் எங்கள் ஊரில். அப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் நான் இப்படி இருக்கேன், எதுக்கு நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட போகலை அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு எப்படி எதை ஜெபம் பண்ண அப்படின்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன் அம்மாட்ட, அம்மா இயேசுவின் மேல் இரக்கமாயிரும் வழக்கமாக சொல்லுவாங்க, இயேசுவின் மேல் கிருபை ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அடிக்கடி வீட்டுக்குள்ளே நான் ஏஜ் அட்டன் பண்ணி இருக்கும்போது அந்த நாட்கள்லாம் அம்மா அடிக்கடி என்மேல் கிருபை ஆயிரும், பாவியாக என்மேல் கிருபை ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி செய்து சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், அவங்க சீக்கிரமாக இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கு அப்படி கஷ்டமாக தாங்கவே முடியல. 80 வயசுக்கிட்டக்க தான். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் செய்தேன் அப்படின்னா, அந்த நாளில் இயேசுவே எங்கள் அம்மா மேலே இரக்கமாயிரும், இந்த ஒரே வார்த்தையை தான் சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு நம்ம படுக்கையில் படுத்துட்டோம். அந்த காலத்துலலாம் இப்படி தண்ணி வசதி பெட்ரூம்லாம் அப்படின்னா கிடையாதுல்ல. என்ன மேலே டேங்கு, இப்போ நமக்கு எவ்வளோ வசதிகள், பேம்பஸாக அப்படி எல்லாமே நிறையா வந்திருக்கு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது பார்த்துக்கோங்க. கீழே என்ன செய்வாங்க, மணலை நல்லா விரித்து, இப்படி வயசானவங்க படுக்கையில் இருந்தாங்கன்னா கீழே நல்லா குறுத்து மணலை விரித்து அது மேலே சாக்கு விரிப்பாங்க. இந்த 100 கிலோ அரிசி வாங்குங்களா முன்னால், அந்த மாதிரி சாக்கு விரிப்பாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நல்ல காட்டன், இந்த கோடம்பாக்கம் அந்த மாதிரி சேரீ நல்லாயிருக்கும். அந்த சேரீயை விரித்து தான் அந்த வயசானவங்களை கடத்துவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கட்டில் அதே மாதிரி கயிறு கட்டில் அப்படி நார்கட்டிலாம் இருக்கும். அதில் என்ன செய்வாங்க, இந்த கோடம்பாக்கம் சாரீ ரொம்ப நல்லா பஞ்சு போல் இருக்கும். எங்கள் அம்மாலாம் அது கட்டுவாங்க. அந்த மாதிரி சாரீ கட்டி அதில் தான் என்ன செய்வாங்க, படுக்க வைப்பாங்க பார்த்துக்கோங்க.
அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து நம்ம 10 நாள் ஆயிட்டேன், நம்ம படுத்துட்டோமே அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையாயிட்டு போல. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொல்லி அழுதாங்க, எதுக்குமா அம்மா படுத்துட்டேனே அப்படின்ட்டு அழுதாங்க. அப்போ ஏம்மா நீங்கள் இயேசுவா என் மேலே இறக்கமாயிரு மட்டும் சொல்லுங்கம்மா, எடுத்துக்கோங்க, நீங்கள் சொல்லவே கூடாது. இயேசுவே என்னை எடுத்துக்கோங்க, நீங்கள் சொல்லவே கூடாதும்மா, என் மேல் இறக்கமாயிருன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதுவே காட் கிரேஸ் தான். அப்போ நான் வீட்டுக்கு வந்த பிறகும் நான் அப்படி தான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே எங்கள் அம்மா மேலே இறக்கமாயிருங்க, எங்கள் அம்மா மேலே இறக்கமாயிருங்க. 3வது நாள் அம்மா இறந்துட்டாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு தரிசனமாக ஆண்டவர் கொடுத்தார் எங்கள் அம்மாவுடைய மரணத்தை பற்றி. 3வது நாள் அம்மா இறந்துட்டாங்க. அருமையானவர்களே, அந்த இரக்கமாயிரும் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு வேர்டு. நீங்கள் எந்த காரியத்தில்னாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலையில் இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு நம்ம சொல்ல பழகணும். தாவீது ராஜா, அவர் எவ்வளோ பெரிய ராஜானே, எத்தனை கிரீடம் அவருக்கு வச்சிருப்பாங்க, எப்படியான ஒரு அரண்மனைகள், தொங்கு திரைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தொங்கு திரைகள் பாசிகளில் அப்படியே செய்து பலவிதமான நூல்களில், சில பேர் இந்த டோர் காட்டனுக்கு பதிலாக இப்படி நூல்களில் பாசி கோத்து அப்படியே வரிசையாக தொங்கு போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஓசை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிற அந்த ராஜா கூட என்ன சொல்கிறாரு? அந்த 4ஆம் வசனத்தை இன்னும் நேரம் வாசிப்போமா? சங்கீதம் 41:4வது வசனம். கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும். அல்லேலூயா. எனக்கு எத்தனை நேரம் இதை சொன்னாலும் எனக்கு தீரவே தீராது. எத்தனை நேரம் சொன்னாலும் எனக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும். அவருடைய அந்த கிரேஸ் மட்டும் கிடைச்சா போதும். அப்புறம் சொல்கிறாரு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டாப்பா. தன்னை அப்படியே தாழ்த்துறார். நம்ம இன்றைக்கி அப்படி நம்மளை தாழ்த்துறோமா? ஐயோ, நான் இப்படி தெரியாமல் பேசிட்டேனே, இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும். நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ, நான் சொல்லிட்டேனே, இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும். நான் இங்கே இன்றைக்கி போயிருக்கக்கூடாதோ, நான் தெரியாமல் போயிட்டேனே, இயேசப்பா என்மேல் இரக்கமாயிரும். தாவீது கர்த்தருடைய ரகசியத்தை இரக்கமாயிரு என்று சொன்னால் அவர் இறங்கிடுவார் அப்படிங்கிற அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சி வச்சதுனால நீங்கள் சங்கீதம் முழுசு நீங்கள் எங்கே வாசித்து பாருங்கள், என்மேல் கிருபையாயிரும், என்மேல் இரக்கமாயிரும், இந்த வேர்டு வராமலே இருக்கவே இருக்காது பார்த்துக்கோங்க. அப்போ நான் பாவம் செய்துட்டேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? நான் பாவம் செய்தேன், என்மேல் இரக்கமாயிரும் சொல்லலை, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பாவம் செய்தேன். அடுத்த வார்த்தை என்ன வந்திருக்கு? என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன். எதுக்குன்னா, பாவம் செய்த உடனே ஆத்துமாவில் என்ன வந்துன்னா ஃபங்கஸ் வந்துடுது. ஃபங்கஸ்னா என்ன அப்படின்னா, பூசணம் பூத்துருது. நம்ம வந்து ஒரு இட்லின்னு வச்சுக்கோங்க, ஒரு இட்லியை அவிச்ச இட்லியை ஒரு 5 நாள் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது மேலே என்ன வந்துடும்? அப்படியே ஃபங்கஸ் வந்துடும், அப்படியே பூசணம் பூத்து போயிடும். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நாள் ஆகிட்டுனா உள்ளே ஒரு மாதிரி கலரில் டாட்டு உள்ள ஆரம்பிச்சிடும், பயங்கரமான கெட்டு போய்விடும். அதே போல் என்னுடைய ஆத்துமா ஃபங்கஸ் மாதிரி, அது விஷக்கிருமிகளால் என்னுடைய ஆத்துமா தாக்கப்பட்டு இருக்கின்றது. நான் பாவம் செய்தேன், அதனால் கர்த்தாவே நீர் என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். பார்த்துக்கோங்க, நீங்கள் பாவம் செய்துட்டேனே என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள், ஆனால் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அதை உணர வேண்டும். அதற்காக நொறுங்குண்டு இதயத்தோடு ஆண்டவர்கிட்ட நொறுங்கி நம்ம அவருடைய பாதத்தில் விடணும். ஏன்னா இந்த செய்தியை நான் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்னா, நொறுங்குண்ட இருதய உள்ளவர்களுடனே கர்த்தர் வாசம் பண்ணுவார். நான் என்றைக்கு இந்த வசனத்தை ஏசாயாவில் இருக்குது நான் வாசித்தனோ அன்றைக்கே நான் நினைப்பேன், என் இருதயம் வந்து நொறுங்கணும், என் ஆத்துமா நொறுங்கணும். ஏன்னா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார். இருதயம் மேட்டுமையாக இருக்கக்கூடாது, இருதயம் கடினமாக இருக்கக்கூடாது, அங்கே தேவனால் வாசம் செய்ய முடியாது. நொறுங்கின இருதயமாக, இரக்கமுள்ள இருதயமாக, அப்படியே நம்ம கர்த்தரை தேடும்போது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம சின்ன பிள்ளையில் நம்ம எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், நம்ம படிக்கிற காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ இந்த காலத்தில் நம்ம எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருக்கோமே. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்து இருந்துச்சுன்னா அந்த இதயத்திலே தேவனாகிய கர்த்தர், அவர் அவ்வளோ பெரிய சர்வேஸ்வரனாக இருந்தாலும் இங்கே அவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக இந்த வசனம் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறது. என் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும்,
நான் பாவம் செய்தேன், என்னை குணமாக்கு கர்த்தாவே. அப்போ இந்த ஃபங்கஸ் வெளியே போகணும், இந்த விஷக்கிருமிகள் என் ஆத்மாவிலே வந்து விட்டது, இதை நீர் என்ன செய்யுங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க உங்களுடைய இரக்கத்தினால, உங்களுடைய இரத்தத்தினால ஏசப்பா, நீங்கள் இதை என்ன செய்யுங்க, க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் நம்முடைய ஆத்மாவை குணமாக்குவார். குணமான உடனே ஃப்ரீ ஆயிரும். இந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 57 4வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 57:4. என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. 4வது வசனத்தை எப்படி ஆரம்பிக்குது? என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. சிங்கங்களின் நடுவில், ஒரு சிங்கம் மட்டும் இல்லை, சிங்கங்களின் நடுவில் என் ஆத்மா இருக்கிறது. அப்போ ஆத்மா இதயத்துக்குள்ளே நம்முடைய உள்ளே இருக்குது. இந்த இதயத்திலே தான் இறைவன் வாசம் செய்கின்றார். அங்கே சுற்றி என்ன நிற்கு? இந்த ஆத்மாவை கவும்படியாக, இந்த ஆத்மாவை அது சாப்பிடும்படியாக சிங்கங்கள், பேய் கூட்டங்கள், பாவங்கள், குடியார ஆவி, வேசித்தன ஆவி, கள்ளத்தன ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, சண்டைகள் ஆவி, பிரிவினையின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி, இந்த மாதிரி ஆவி தான் இந்த சிங்கங்கள். இந்த சிங்கங்கள் நடுவிலே என் ஆத்மா இருக்கிறது. சாத்தான் என்ன செய்கிறான்னா, இந்த ஆத்மாவில் ஃபங்கஸை உண்டு பண்ணி, கிருமிகளை உண்டு பண்ணி அவன் அதை கைப்பற்ற பார்க்கின்றான். சாத்தானுடைய தந்திரம் நமக்கு தெரியாததல்ல. அப்போ நாம் அவனை என்ன செய்யணும்? எதிர்க்க வேண்டும். வீணான கவலைகளை கொடுப்பான். அவைகள் நம்ம 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 ஆத்மா செத்து போகணுங்கிறதான் அவனோட இஷ்டம். அவனுடைய ஃபஸ்ட்டு அவன் எதில் கோல் போட்டான்? ஆதாம் ஏவாளில் கோல் போட்டான். கோல் போட்டவன் என்ன செய்துட்டான்? ஜெயிச்சிட்டான். ஆனால் ஏசப்பா சிலுவையில் அவன் என்ன செய்துட்டாங்க? பகையை சிலுவையினாலே கொண்டு நம்மையும் தேவனையும் இருதரத்தாரை ஒன்றாக்கினார். அவன் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே அவன் சந்தோஷமாக உலகத்துக்கு நேராக வரலான்னு திரும்பி பார்த்தானா, அவன் காலு சிலுவையில் மாட்டிக்கிட்டு. நீ ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோன்னு நினச்ச இந்த சாத்தான், ஆனால் அவன் கால் இப்போ எங்கே மாட்டிக்கிட்டு? ஏசப்பா காலுக்கு கீழே அவன் கால் மாட்டிக்கிட்டு. அவர் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு எல்லா சட்ட திட்டங்களையும் அவர் மாற்றி அமைத்து சரி செய்து நம்மை காப்பாற்றி விட்டார். இவனுக்கு என்ன இப்போ? இயேசுவானவர் இவங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றிட்டாரு. நம்ம மீண்டுமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஆத்மாவை அவன் சாகடிக்க வேண்டும். அது பாவத்தாலே கெட்டு போக வேண்டும். அது கரைப்பட வேண்டும். இதான் அவனுடைய இஷ்டம். சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். ஆண்டவருடைய ஒத்தாசையினால் சில குறிப்புகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மனுஷரையே பார்க்க வைப்பான். ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இஷ்டம் போல் அலைவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, சிகரெட் உள்ளவங்க, கோழி சொல்லி கொடுப்பாங்களே அவங்களோட, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பாங்க பெண்களோ ஆண்களோ. தேவன் ரட்சித்திருப்பார். ரட்சித்த பிறகு என்ன அப்படின்னா, இயேசுவை பார்க்காம மனுஷங்களையே பார்ப்பாங்க. மனுஷரையே பார்க்க வைப்பான். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க எல்லாம் இப்படி தான் இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசுத்தமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போக வைப்பான். இது ஒரு சிலருடைய வீக்னஸ் பாயிண்ட். நீங்கள் ஆண்டவரையே பார்க்காம மனுஷனை பார்த்தா ஆவிக்குரிய சரீர வளர்ச்சியிலே முன்னேறவே முடியாது. நமக்கு ரோல் மாடல் ஆண்டவர் தான், ஏசப்பா தான். இன்றைக்கி நீங்கள் மனிதரை பார்க்கிறவர்களாக இருக்கின்றீர்களா? அது ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள பார்க்கவே கூடாது. அவங்ககிட்ட நல்லது இருந்தால் எடுத்துக்கோங்க. மற்றபடி மனிதரை பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. தேவனையே நாம் பார்க்க வேண்டும். அவர் எப்படி இருந்தார்? அவருடைய ஆண்டவருடைய சிலுவைக்கு போக முன்பதற்கு எவ்வளவு நெருக்கடியின் மத்தியிலே இயேசுவா எப்படி வாழ்ந்தாங்க? அவர் ராஜா தானே, எல்லாத்தையும் உண்டாக்குனவர் தானே. ஆனால் அவ்வளோ பெரிய ராஜா தன்னை எப்படியாக தாழ்த்தினார்? பிதாவையே பார்த்துல வாழ்ந்தார். லாசருடைய மரணம், அந்த உயிரோடு எழுப்பதற்கு முன்பாக அவருடைய கண்கள் வானத்தை நோக்கி இருந்தன. 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய கண்கள் வானத்தை நோக்கி இருந்தன. வானத்தை அண்ணாந்து பார்த்து பார்த்தானே செய்தாங்க.
நீங்கள் மட்டும் ஏன் மனுஷரையே பார்க்குறீங்க? எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு ஊழியக்காரங்களை பற்றி ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போலாம் எனக்கு இவ்வளோ பெரிய ஊழியங்கள் எல்லாம் தெரியாது. எனக்கு ஊழியன்னா என்ன, எந்த இதுவுமே தெரியாது. சிஸ்டர்ஸாக போவாங்க, ஃபாதர்ஸாக இருப்பாங்க, அந்த இதுதான் தெரியும். ஆனால் இப்படி மிஷினரிகளாக இப்படி பப்ளிக் ஓப்பன் மீட்டிங்கில் பேசுவாங்க, பப்ளிக்காக பேசுவாங்க ஆண்டவரை பற்றி, அந்த மாதிரி பிரசங்கங்களை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது. அப்படி பேசக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரங்களை பற்றி சில பேர் பேசி கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருந்தேன். அப்போலாம் ரொம்பலாம் எனக்கு இந்த மாதிரி தெரியாது பார்த்துக்கோங்க. மிஷினரிகள் வாழ்க்கை இதெல்லாம் எதுவுமே தெரியாத காலங்களில் அப்போ அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 7 மணிக்கிட்டக்க இருக்கும். அப்போ நான் அதில் உட்கார்ந்துருந்தேன். என் மனசுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துச்சு. எப்படி இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களா இந்த தவறை செய்தாங்க அப்படின்னு அவங்க பேசுகிறத கேட்டவுடனே என் மனசுலையும் நான் நினச்சிட்டேன், இவங்க இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களும் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சேன் பாருங்க. நைட்டு 7 மணி நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் அந்த முத்தத்தில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு போர்டு என் முன்னால் இருந்துச்சு. அந்த ராத்திரி 7 மணிக்கிட்டக்க அந்த போர்டு நின்று இருந்துச்சு. அதில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், ஜீவாவாகிய நீ பாவி அப்படின்னு அதில் எழுதிருந்துச்சு. அவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோம், 6-7 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் நல்ல ஊழியத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்க. நான் தான் அதில் தெரியாத ஆள். அப்போ எனக்கு முன்னால் அந்த போர்டு அப்படியே நின்றுச்சுது. நான் அப்படியே அதை பார்க்குறேன். அதில் எழுதியிருக்கு, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், ஜீவாவாகிய நீ பாவி அப்படின்னு எழுதிச்சு. அப்போ நான் பார்த்தேன், மேலே கர்த்தர், கீழே இந்த பாவி. ஏன்னா என் பேர் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்தர், நீ பாவின்னு எழுதிருந்துச்சு. அன்னோட கையை கும்பிட்டு, ஆண்டவரே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் எந்த ஊழியக்காரங்களையோ யாரையோ நான் குறை சொல்ல மாட்டேன், நான் அவங்கள பற்றி பேச மாட்டேன், அவங்ககிட்ட நான் எதிர்த்து பேச மாட்டேன், அவங்களுடைய காரியங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே அப்படின்னு நான் நினச்சி பார்த்துக்கோங்க. இது நாள் வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. யாரையுமே நான் பார்க்குறதே கிடையாது. யாராவது சொல்லுவாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கட்டும், அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நான் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், நான் எந்த சூழ்நிலையில் என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அவர் சொல்கிறார்ல, வெள்ளியை போல அல்ல, பொன்னை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே தான் தெரிந்து கொண்டார். உங்களையுமே ஒரு நெருக்கடியில் தான் தெரிந்து கொண்டிருக்காங்க ஆண்டவர். நம்மளாம் தெரிந்து கொள்ளலையா ஆண்டவரை? அவர் தானே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மக்கிட்ட வந்தாங்க. எங்கள் வீட்டில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் மகன்கிட்ட, நம்ம ஏசப்பாவை அறிந்த எங்கள் அத்தை எங்கள் மாமியார் 8 வயசுலேயே ரசிக்கப்பட்டவங்களாம். அப்போவுமே அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்களா ஆண்டுக்குள்ளே. எப்பவும் உட்காந்து கண்ணாடியை போட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம அயம்மா வீட்டுக்கு நம்மலாம் பிறந்து இப்படி வந்ததே ஒரு காட் கிரேஸ் தான். இயேசு இப்படி நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்ல, அதனால் இயேசு தான் மெய்யான தெய்வங்கிற அறியறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. அது சின்ன பிள்ளையிலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்படியான ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தில் பிறக்கிறதே ஃபஸ்ட்டு ஒரு காட் கிரேஸ் தான் அப்படின்னு தான் நான் வீட்டில் சொன்னேன். என் மகிட்ட சொன்னேன், என் மகிட்ட. அப்போ ஆமாம்மா அதுவுமே ஒரு கிரேஸ் தான், இதுக்கே நம்ம எவ்வளவோ நன்றி சொல்லணும் போலையே அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு நெருக்கத்திலே என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நான் செத்துறணும்னு இருக்கும்போது ஆண்டவரை தொட்டார். நீ நிறைய பேருக்கு நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க எனக்கு சொன்னாங்க. நான் 5 மணிக்கு ட்ரெயினில் விழுந்து சாகணும்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். 2 குழந்தைங்க எனக்கு, யாருக்கும் தெரியாமல் போய் 5 மணிக்கு அப்போ தூத்துக்குடியில் ட்ரெயின், மெட்ராஸுக்கு ட்ரெயின் 5 மணிக்கு பார்த்துக்கோங்க. 4:45 வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து 2 பிள்ளைகளுக்கும் நானும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு கடைசி என் பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்துட்டு என் பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்காக நான் படுத்தேன். நாங்கள் மதியம் சாப்பிட்டுட்டே படுத்துட்டோம். நான் 4:45 தான் எந்திக்கணும், 5 மணிக்கு ட்ரெயின். அப்படியே பிள்ளைகளை படுக்க வச்சு நாங்கள் தூங்கிட்டேன். நானும் தூங்கிட்டே, குழந்தைங்கன்னு தூங்கிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு ஒருத்தங்க கதவு தட்டும்போது தான் நான் எந்திக்க கதவே திறக்க. ஏன்னா நான் அன்றைக்கி இறந்து போயிருக்க வேண்டியது. ஆனால் என் தேவன் அவர் என்னை தெரிந்து கொண்டதுனால சாகாமல் இருந்து நான் தூங்கியிருக்கேன் பாருங்கள். நான் மதியம் 2 மணிக்கு 3 மணிக்கு படுத்தினா தெரியல. என் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள் தான். மூத்த பையனுக்கு 3 வயசு இருக்கும், அடுத்த பையனுக்கு 1 வயசு தான் இருக்கும். அப்படி நாங்கள் தூங்கியிருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார், எங்கள் மாமா, எங்கள் குழந்தை, எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் வராங்க போகிறாங்க, எங்களை யாருமே எழுப்பலை. அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை தேவன் எங்களுக்கு தந்தார். அப்படிப்பட்ட ஒரு மரண கட்டில் இருந்து அந்த சகோதரி சொன்னாங்க, நீ வெகு தூர பிரயாணம் பண்ணணும், நீ அநேக ஆத்துமாக்களுக்கு நீ சாட்சி சொல்வ அப்படின்னு ஒரு அக்கா காலையிலே உங்ககிட்ட என்னை வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அருமையானவர்களே, அப்போ இப்படிப்பட்டதான மரண பள்ளத்தாக்கிலே என் தேவனை தொட்டு இருக்கும்போது நான் மனிதரை பார்க்கலாமா? யாரையுமே பார்த்து நான் குறை சொல்லலாமா? நான் வீழ்ந்து போகலாமா? நான் எந்த கட்டத்தில் என் தேவன் என்னை தெரிந்தார்,
இன்றைக்கி ஆசீர்வதித்து வச்சுருக்காங்கல்ல, அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன் இன்றைக்கி இல்லைல்ல. இதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் எதையாவது ஒரு பிரச்சனையை, கவலையை நினச்சி நீங்கள் அழுது சோர்ந்து மனிதரை பார்த்து பின் வாங்காதீங்க. உங்களை ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியிலே தான் தெரிந்து கொண்டு நீங்கள் இன்றைக்கி வேதம் வாசிக்கின்றீர்கள், ஆலயத்துக்கு போகின்றீர்கள், நீங்கள் கர்த்தருக்காக ஜீவிக்கிறீர்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அதனால் அருமையானவர்களே, மனிதரை பார்க்க வேண்டாம். இதான் முதலாவது குறிப்பு. ரெண்டாவது, இயேசுவை மட்டும் நீங்கள் நம்பி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. தேவனை மட்டும் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வீட்டில், குடும்பத்தில், சுற்றுப்புறத்தில் உள்ள சூழ்நிலையில் கவலையில் வீழ்ந்து போவாங்க சில பேர். வீட்டில் உள்ள பலவிதமான சூழ்நிலையில் சில பேர் சோர்ந்து போவாங்க. அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கழுகு இருக்குல்ல, கழுகு மேலே பறந்துகிட்டு இருக்கு. பறக்கும்போது ஒரு பெரிய நதி வருது. அப்போ இந்த நதியை பார்த்து அந்த கழுகு பயப்படுமா? பயப்படாது. ஏன்னா கழுகுக்கு நதியை கடப்பது லேசு தான். நதி எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. கழுகு எங்கே இருக்குது? அது மலைக்கு மேலே அங்கே உயர்ந்த இடத்துல அது என்ன செய்துக்கிட்டு இருக்குது? பறந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கழுகுக்கு இந்த நதியை பற்றி நதி மேட்டரே கிடையாது. அது ஈஸியாக கடந்துடும். அப்போது கழுகுக்கு அந்த நதி எவ்வளவு லேசோ அப்படி தான் தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனையும் ஒன்றுமே கிடையாது. தேவன் அதை பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கின்றார். அவர் கழுகு தக்கன பலனை நமக்கு தருகிறார். அதுக்கு தான் சொல்கிறார், நீ காத்திரு. காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதனால் அருமையானவர்களே, வீட்டில் உள்ள சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து நீங்கள் வீழ்ந்து போகக்கூடாது. அது நிமித்தம் நீங்கள் வாழ்க்கையில் தவறக்கூடாது. உங்களுடைய ஆத்துமா வாழ வேண்டும். எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை, என் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்ல வேண்டும். என்னால் கடக்க முடியாத எந்த சூழ்நிலையிலையும் என் இயேசு என் கூடவே இருக்கின்றார். அவர் என் பக்கத்திலே இருக்கின்றார். சில காரியங்கள் நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்க வேண்டாம். என்னை ஒன்று செய்ய முடியாது, நான் மேல் நோக்கி இயேசுவையே பார்ப்பேன் என்று சொல்ல வேண்டும். இயேசுவை எனக்கு நீங்கள் போதும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த எண்ணடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. எனக்கடங்கா நன்மைகள் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். அதனால் அருமையானவர்களே, உங்களுக்கு ஒத்தாசை ஒரு பர்வதம் காத்திருக்கின்றது. வெயிட்டிங்கில் இருக்காங்க ஆண்டவர். உங்களையே நோக்கி பார்க்கின்றார். உங்கள் அருகிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் உங்களை ஒன்று செய்யாது. ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் மணமக்களாக உங்கள் வீட்டிலே வாழ்வார்கள். உங்கள் பேரம்பேத்திக்கு வீட்டிலே நீங்கள் தொட்டில் கட்டுவீர்கள். உங்களுடைய பிள்ளை உயர்ந்த வேலை வாய்ப்புக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். நீங்கள் வீடு கட்டி பத்திரங்களை முடிப்பீர்கள். என்ன, உங்களுக்கு சரீரத்திலே பரிபூர்ண சுகம், தீர்க்காயுசை தேவன் தருவார். உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து வெற்றி பெறுவார்கள். நீங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்திருப்பீர்கள், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஒத்தாசை பர்வதத்தை நோக்கி இருக்கின்றது. அதனால் இயேசுவை பார்த்து வெற்றி பெறலாம். மனிதர்களை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை பார்த்து தவறி விடாதீர்கள். மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம விட முடியாத சில காரியங்கள். நம்மளால் சில காரியங்களை விட முடியல. நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, சிலருக்கு விட முடியாத சில பாவங்கள். ட்ராமா பார்ப்பாங்க. ட்ராமா நல்லா ரசிக்கப்பட்டுப்பாங்க, ஆர்டர் பற்றி நல்லா பேசுவாங்க. ஆனால் ட்ராமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நாடகம். அடுத்து யூடியூப்பில் விளையாடுவது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, யூடியூப்பில் பணம் போட்டு சீட்டு போட்டு விளையாடுறாங்க. அது எப்படி பணம் போட்டு விளையாடுறாங்க. நிறைய பெரியவங்கெல்லாம் விளையாடுறாங்களாமா.
என்ன அந்த மாதிரி விளையாடுவதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு ஒத்தாசை கிடைக்கும். இதுவும் நம்மளுக்கு பணச்சிக்கலை கொண்டு வரும். சிகரெட்டு, சில பேர் என்ன எல்லா பாவத்தையும் விட்டுருப்பாங்க, அந்த சிகரெட்டு ஊதுறதை என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அப்போ இந்த சிகரெட்டை விட்டுவிட வேண்டும். அடுத்து சில பேர் என்ன செய்வாங்க, ட்ரிங்க்ஸு குடிக்கிறது, என்ன சாராயம் இல்லை என்ன விஸ்கி, ரம்மு, இப்படியாக கடையில் விற்கிறதான காரியங்கள், இந்த சரக்குகள் என்ன அந்த மாதிரி வாங்கி அதை அவங்க குடிக்கிறதுனால அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதுதான் நம்ம ஆத்துமாவை கெடுக்கக்கூடிய ஃபங்கஸ் ஆயிரும். அதுதான் வைரல் ஃபீவர். அந்த வைரல் கிருமிகள் வந்து நம்ம ஆத்துமாவை தாக்கும். இப்போ ஆத்துமாவை தான் சாத்தா கைப்பற்ற பார்க்கலாம். எதனால் மற்ற மக்களை பார்த்து விழ வைப்பான், வீட்டில் உள்ள குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து கீழே விழ வைப்பான், ஜெபம் பண்ண முடியாமல். மூன்றாவது, நம்முடைய தவறான சில பாவங்கள், குடிப்பது, கோபப்படுவது, எரிச்சல் அடைவது, வைராக்கியம், சண்டை, இது எதையாவது செய்துவிட்டு அதிலிருந்து எழுந்திருக்க முடியாதபடி கஷ்டப்பட்டு சோர்ந்து போவார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒரு வசனம் நான் சொல்லட்டுமா? எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். எப்படி சொல்றாரு? நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எந்த சூழ்நிலையாய் இருக்கட்டுமே, அது எவ்வளவு பெரிய பலவந்தராய் இருக்கட்டும், அவர்கள் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து உங்களை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி என்னை நீர் விடுவியும் என்று நம்ம ஜெபிக்கும் போது இந்த விதமான பாவங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நீங்கள் செல்லுக்கு அடிமைப்பட்டிருக்கீங்களா? செல்லிலேயே உங்களுடைய நேரங்களை வீணாக்கி கொண்டு இருக்கின்றீர்களா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபிக்கணும், ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முடியாது, நீங்கள் தான் எனக்கு இதுக்கு உதவி செய்யணும் என்று கெஞ்ச வேண்டும். தேவன் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். நம்ம ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் குணமாக்க வேண்டும். நம்ம ஆத்துமா வாழ்ந்தால்தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். ஆத்துமாவை வைரல் வந்துடக்கூடாது, வைரஸ் வந்துடக்கூடாது, ஆத்மாவில் ஃபங்கஸ் வந்துடக்கூடாது. ஆத்மாவில் தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும், அவருடைய வசனம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய துதியும் ஸ்தோத்திரமும் பாடலும் இருதயத்துக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு அங்கே வாழ்கிறார், ஆத்மாவிலே இயேசு வாழ்கிறார், அவர் நம்ம கூட இருக்கிறார். அவரை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும், அவரை நம்ம விட்டுவிடக்கூடாது. என் கூடவே இரும் இயேசுவே, என் கூடவே இரு, என் பக்கத்திலே இரு, நடத்துங்கப்பா, முடியலப்பா, உதவி செய்யுங்கப்பா, நான் யாரையும் பார்க்கலப்பா, உங்களை மட்டும்தான் நான் பார்க்குற ராஜா, என்னை காப்பாற்றுங்க, உதவி செய்யுன்னு கேட்கும்போது தேவன் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனம் பார்த்து முடிக்கலாம். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். கடைசியாக என்ன சொல்லி இந்த வசனத்தை முடிக்கின்றேன்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழட்டும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மா வாழ வேண்டும். அருமையானவர்களே, ஆத்மாவை வாழும்படிக்கு நீங்கள் தேவனிடத்தில் கெஞ்சி ஜெபிங்க. யாரையுமே பார்க்காதீங்க, வேத வசனத்தை பாருங்க, படிங்க, ஆலயத்துக்கு போங்க, எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம், யாரையும் தூற்றி திரிய வேண்டாம், யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். தேவன் மட்டும் போதும், நம்மை வாழ வைக்க தேவன் போதும். ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றிப்பா. இந்த ஜெபத்தை கேளுங்கப்பா, கேட்டு எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நன்றி, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் தேவா, அருமை இரட்சகரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் ஆமென் ஆண்டவரே, அறியா
தேடி வந்தீ. எங்கோ அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் நேச தேடி வந்தீ. ஆமென். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அல்லேலூயா. முத்தங்கள் கொடுத்து நீலாய் ஸ்தோத்திரம். மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறேன். வழி நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless.